கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேரத்தில் 7 அதிகாரங்கள் பார்த்து 8வது அதிகாரம் என்ன அப்படின்னா வந்து 7வது அதிகாரத்தில் மகனேன்னு சொல்லி போட்டு நமக்கு என்னென்ன புத்திமதிகள் அறிவுகள் நமக்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அது வந்து மொத்தம் 15 இடத்துல மகனேன்னு சொல்லி இப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 8வது அதிகாரத்தில் சொல்லணும்னா ஞானம் கூப்பிடுறது இல்லையா, புத்தி வந்து என்ன செய்யல சத்தம் விடுறது இல்லையாங்கிறாரு. ஞானம் கூப்பிடலையா, புத்தி சத்தம் இல்லைன்னா இந்த நீதிமொழிகளே ஃபுல்லாக ஞானம் புத்தி தான் நம்ம பார்க்குறோம். அதான் அந்த ஞானம் வந்து இருந்துதான் வழி அருகியுள்ள மேடுகளிலும் நாட்சந்தியில் அணிச்சிருந்தான் நிற்குதான். அது ஊர்வாசல் ஓரத்திலும் பட்டணத்திலும் முகப்பிலும் நடக்கூடங்களில் நின்று கூட என்ன செய்தான் சத்தமிடுதான். மனுஷரே உங்களை நோக்கி நீங்கள் என்ன செய்கிறாங்க, நோக்கி நான் கூப்பிடுறேன், என் சத்தம் மனுபத்திற்கு துணிக்குங்கிறாரு. அதனால பேதைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, விவேகம் அடைங்கிறாரு. பேதைகளை விவேகம் அடைங்க, மூடர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு புத்தியில் சிந்தை உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை கூட நான் நினச்சிவேன் பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை நிச்சயம் வசனிக்குங்கிறப்பல என் வாய் சத்தியத்தை தான் விளம்பும், ஆகாமி என் உதடுகளுக்கு அருவருப்புங்கிறாரு. ஞானம் இருந்தால் புத்தி இருந்தால் சத்தியத்தை தான் நிச்சயமா வாய் பேசுமா, நம்ம உதடுகள் அருவருப்பு நிச்சயம் தான் வராதான். அதான் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதம் நிச்சல இல்லைங்கிறாரு. அவையெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமா நிச்சயதான் இருக்குதான். இந்த வாக்கு நீதியானது கிடைக்க புரட்டு நான் இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாக்கணும்னா புத்தி ஞானம் இருந்தால் அது வார்த்தைகள்லாம் யதார்த்தமாக இருக்குமா. வெள்ளியை பார்க்கலும் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் நம்ம நினைச்சணுமா அங்கீகரித்துக்கணுமா. வெள்ளையை விட பசும்பொன்னை விட ஞானம் தான் நினைச்சது நமக்கு முக்கியம். அதில் முத்துக்களை பார்க்கலும் ஞானம் தான் நல்லதான். நிச்சயிக்கப்படத்துக்கெல்லாம் அதுக்கு என்னச்சில நிகர் அல்ல அப்படிங்கிறாரு. அதனால் ஞானமாகி நான் நினைச்சுவேன், நான் விவேகத்தோடு நினைச்சிரு வாசம் பண்ணி ஒரு நல்ல யுக்தி உள்ள அறிவுகளை நினைச்சிறேன் கண்டடைகிறேங்கிறார். ஞானம் இருந்தால் விவேகத்தோடு வாசம் பண்ணலாம், நல்ல ஒரு அறிவுகளை நினைச்சலாம் கண்டடையலாமா. ஞானம் இருந்தால் தீமையை என்ன செஞ்சிடலாம், வெறுத்துடலாம். அப்போ தீமையை வெறுக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்தால் தான் நம்ம நினைச்ச முடியும், தீமையை வெறுக்க முடியும். அடுத்தல பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டு வாயி இதெல்லாம் நான் நினைச்சிறேன் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமன் சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் நினைச்சுறாரு அதை சொல்கிறாரு. அப்போ நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும், தீமையை வெறுக்கணும். பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டு வாய்க்கு நம்ம நினைச்சக்கூடாது, அது வெறுக்கத்தக்கதாக இருக்கணும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு ஆலோசனையும் மெயின் ஞானமும் என்னது, நம்மளோட ஆலோசனைக்கும் மெயின் ஞானத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்ற நானே புத்தி வல்லமை என்னுடையதுங்கிறாரு. கர்த்தர் தான் நமக்கு புத்தியாக தரணும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆலோசனைக்கு மெயின் ஞானத்துக்கு என்ன செய்யணும், நம்ம இடம் கொடுக்கணும். என்னால் ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, அரசாள்றாங்க, பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க, நிதி செலுத்துகிறாங்க. என்னால் அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் சகல் நியாயாதிபதிகளுக்கு கூட என்ன செய்கிறாங்க, ஆளுகை செய்து வராங்க அப்படிங்கிறாப்புல. ஞானம் புத்தினால அதிகாரிகள் பிரபுக்கள் கூட நினைச்சுறாங்க, நியாயாதிபதிகள் கூட நினைச்சுறாங்க, ஆளுகை செய்து வர்றாங்கங்கிறாங்க. அப்போ அதே போல் நம்மளும் நினைச்சணும், ஆலோசனைக்கு மெயின் ஞானத்துக்கு நம்ம நினைச்சணும் இடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்கணும். பெருமை, அகந்த, தீய வழியை புரட்டு வாய் நினைச்சணும் வெறுக்கணும். அடுத்த அதை கற்று சொல்கிறாரு, என்ன சிநேகிக்கிறோம் நான் நினைச்சதேன் சிநேகிக்கிறேங்கிறார். கர்த்தர் நம்ம யாரெல்லாம் சிநேகிக்கிறோம், கர்த்தர் நம்ம சிநேகித்தா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், சிநேகிக்கிறாரு. நாம் அவரை சிநேகிக்கல அப்படின்னா நம்மளை சிநேகிக்க மாட்டாங்க. நம்ம பெற்றோர்களோ இல்லை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நம்ம வந்து அன்பு செலுத்தும் போது அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க. அவங்களை சிநேகிக்கும் போது அவங்க சிநேகிக்க முடியாதுதான் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்க நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுறவர்கள் என்னை கண்டடைவாங்களே. கர்த்தரை நம்ம தேடணும், கர்த்தரை கண்டடையணும் அப்படின்னா அதிகாலையில் நம்ம நினைச்சணும் எழும்பி ஜெபிக்கணும். கர்த்தர் அதிகாலை நம்ம எழும்பி ஜெபிக்கும் போது அந்த நாளில் நம்ம நினைச்சலாம் கர்த்தரை நினைச்ச முடியும், கண்டடைய முடியுமா. பகல் நேரத்தில் மற்ற நேரங்கள் நம்ம ஜெபிக்கணும், ஆனால் கர்த்தரை கண்டடையணும்னா அதிகாலையில் நினைச்சணும் ஜெபிக்கும் போது அவரை நினைச்ச முடியும், கண்டடைய முடியுமா. அடுத்தல ஐஸ்வர்யம், கணமும் நிலையான பொருளும் நீதியும் யார் இடத்துல இருக்குது, கர்த்தர் இடத்துல தான் இருக்குது. கர்த்தரத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, கணம் இருக்குது, நிலையான பொருள் இருக்குது, நீதி ஒரு இடத்துல இருக்கிறது, பொண்ணு அவர்கிட்ட இருக்கிறது, தங்க எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், நமக்கு தேவை என்னது, கணம், நிலையான பொருள், நீதியும் கர்த்தரத்தில் இருக்குது, ஐஸ்வர்யெல்லாம். அப்போ அது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், பதிஞ்சாலும் கர்த்தரோட அதிகாலையில் என்ன செய்யணும், தேடணும். அதுக்கு அவரை சிநேகித்து அதிகாலையில் என்ன செய்யணும், தேடணும். அதிகாலத்தில் தேடும்போது கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யம், கணமும், நிலைய பொருள், நீதி எல்லாம் என்ன செய்வார், நமக்கு தருவாராம். அந்த பொண்ணையும் தங்கத்தையும் பார்க்கலாம் கர்த்தருடைய பலம் நல்லது. ஒரு பொண்ணை விட தங்கத்தை விட நமக்கு விளையாடுறது வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை அதிகாலையில் தேடணும்.
தேடும்போது நம்ம கர்த்தர் நினைச்சுவாரு கொடுப்பாரு, நல்ல பலனை கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, சுத்த வெள்ளியை பார்க்கலாம் கர்த்தருடைய வருமானம் தான் நம்முடைய வருமானம் நல்லதா இருக்கணும் அப்படின்னா நினைச்சணும் கர்த்தரை அதிகாலையில் தேடணும். அப்புறம் பார்க்குறோம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப முடிக்கும். கர்த்தர் நம்ம சிநேகிக்கும் போது நமக்கு மெய்ப்பொருளை நினைச்சு சுதந்திரிக்க தரப்போறாரு, அவருடைய களஞ்சியங்களை நம்ம நினைச்சுவாரு நிரப்ப போறாரு. அப்போ அவர்களே நினைச்சு கர்த்தர் நினைச்சு வரா, அப்படிப்பட்டவர்களை ஒரு நீதியின் வழியில் நினைச்சு வர நடத்துவாராம். கர்த்தரை சிநேகிக்கிறவர்களை நீதியின் வழியில நடத்தி நியாய பாதைகளுக்குள்ளே நடத்துகிறாரு. கர்த்தரை சிநேகிக்கணும், அதிகாலையில் தேடும் போது நம்ம என்ன செய்வார், நீதி வழியில நடக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நியாய பாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்து வரான். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் ஊறு முதல் தமது வழியின் ஆதியாக கொண்டு கர்த்தர் சிருஷ்டித்த சிரிப்பு அவர் கிரியை சொல்றோம். அந்த கிரியைகளை விட அவர் நினைச்சாரு தம்முடைய ஆதியிலே நம்ம நினைச்சாரு, நம்மளா தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்படி ஆதியிலே கர்த்தர் நினைச்சாரு, பூமி உண்டாகும் முன்னே நினைச்சாரு, நான் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லப்படி நம்ம இந்த கற்பத்தில் வந்து உருவாக்குறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்ம நினைச்சார் தெரிந்து கொண்டு நம்ம நினைச்சிட உருவாக்கி வச்சிருக்காரு அவருடைய கிரியை. அதனால வச்சிருந்தாரு, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேங்கிறார் கர்த்தர். வானம் பூமியெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆதி முதற்கொண்டு ஆதியிலேயே நினைச்சார் அவர் தான் இருக்கிறாரு. அப்பவே நான் நினைச்சிட்டேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவடா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால ஆழங்கள் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்கள் உண்டாதற்கு முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேங்கிறாரு. ஆழம் ஜலம் புரண்டு வரும் ஊற்று எல்லாம் எப்போ உண்டாக்குனாரு, கர்த்தர் ஜனங்களை உருவாக்கும் போது என்ன செஞ்சாரு, அது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அதான் உண்டாகும் முன்னே நான் என்ன செஞ்சுறேன், இந்த ஜெனிப்பிக்கப்பட்டேங்கிறார். ஜெனிப்பிக்கப்பட்டேன்னா நான் பிறந்துட்டேங்கிறார். ஆழஞ்சலம் புரண்டு வரும் ஊற்றுக்கெல்லாம் வருவதற்கு முன்பாகவே நான் ஜெனிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாதற்கு முன்னும் நான் செஞ்சேன், பூமியின் வெளிகளையும் பூமியில மண்ணின் திரளி உண்டாகும் முன்பாகவே நான் என்ன செஞ்சேன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டேங்கிறார். மழை உண்டாதற்கு முன்பாக, குன்றுகள் உண்டாதற்கு முன்பாக நினைச்சிறேன், பூமியின் வெளிநிலங்கள் உண்டாதற்கு முன்பாக, மண்ணின் திரைகள் எல்லாம் உண்டாக்கு முன்பாகவே நான் முன்னாலே நான் நினைச்சிருந்துட்டேன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டேங்கிறாரு. அது மாத்திரம் வச்சிருந்தாரு, நான் வானத்தை படைக்கையிலும் நான் நினைச்சிருந்தேன், நான் அங்கே இருந்தேங்கிறாரு. ஏன்னா அவர் தானே வானத்தை படைத்தாரு. அது வானத்தை படைக்கும் போது நான் நினைச்சிருந்தேன் நான் இருந்தேன். சமுத்திர விலாசத்தை வட்ட நிற்கிறேன், நான் நினைச்சிருந்தேன் நான் இருந்தேன். உயரத்தில் மேகங்கள் நினைச்சிருந்தேன் நான் சாபித்தேன். சமுத்திரத்தின் ஊற்றுகளெல்லாம் நினைச்சிறேன் அடைச்சி வைக்கும் போது கூட நான் நினைச்சிறேன் நான் இருந்தேன். சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாது படிக்கு அதுக்கு எல்லையை நான் கட்டளையிட்டேங்கிறேன். ஏன்னா சில ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது என்ன செய்யறாரு, சமுத்திர ஜலம் கரையை விட்டு என்ன செய்ய மீறாத படிக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. அதான் அது மீறாத படிக்கு அதுக்கு எல்லையே நான் என்ன செஞ்சேன் கட்டளையிட்டேன். பூமியின் அஸ்திபாரங்களை நான் என்ன செஞ்சேன், நான் நிலைப்படுத்தினேங்கிறார். பூமியின் அஸ்திபாரங்களை ஏன்னா தண்ணியா இருந்தது, எல்லாத்தையும் கத்தை ஒதுக்கி நமக்கு பூமி என்ன செஞ்சாரு, உருவாக்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், நான் இருந்தேங்கிறார் சொல்றாரு. நான் அவர் அருகே ஒரு செல்ல பிள்ளையை போல நான் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் என்ன செஞ்சேன், களி கூர்ந்தேங்கிறார். அதே போல நம்மளும் நினைச்சணும், நித்தமாக நினைச்சணும், அதிகாலையில் கர்த்தரை தேடணும், அவரை சிநேகிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை நினைச்சு நம்மளை ஒரு செல்ல பிள்ளையை போல நினைச்சு வச்சிருப்பாரு. நித்தம் நமக்கு நினைச்சிட ஒரு மனமகிழ்ச்சியை தருவார். அப்போ நம்ம நினைச்சோம் அவர் சமூகத்தில் எப்போ நினைச்ச முடியும், களி கூற முடியும். அதனால நாம் அதுக்கு இதை போட்டு நம்ம நினைச்சு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை சிநேகிப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றாரு, அவருடைய பூவுலத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே நான் என்ன செஞ்சேன், நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன், மகிழ்ந்து கொண்டு இருந்தேங்கிறாரு. அதாவது பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவன் பாக்கியவான்கிறார். இதெல்லாம் இப்படிலாம் செஞ்ச கர்த்தரை நம்ம நினைச்சக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. அவரை சிநேகிக்கும் போது, அதிகாலையில் தேடும் போது கர்த்தர் என்ன செய்றாரு, நம்மளை பாதுகாப்பாருங்க. அதுக்கு தான் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்க, என் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, காத்து நடங்க, அப்போதான் நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம பாக்கியவானாக மாறணும்னா நினைச்சணும், கர்த்தரை சிநேகிக்கணும், அதிகாலை தேடணும், அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும், ஒரு கட்டளை பின்பற்றணும். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடைங்க, அதை விட்டு விலகாதிருங்க. என் புத்தி என்னதோ என்னுடைய புத்தி நீங்கள் கேட்டு என்ன செய்யுங்க, ஞானத்தை வாங்கிக்கோங்க, ஞானத்தை விட்டு என்ன செய்யுங்க, புத்தியை விட்டு விலகாதுக்கு இருங்க அப்படிங்கிறாரு. அதுன்னு சொல்றாரு, என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு அருகே நிலைவு அருகே காத்திருந்து எனக்காக செய்து கொடுக்குற மனுஷன் பாக்கியவான்கிறார். நம்ம நித்தமாக நினைச்சணும், ஒரு வாசற்படியில் நித்தம் விழித்திருந்தோன்னா எப்படி ஒரு வாசல்ல இருந்து நம்ம திருட நேரம் உள்ள வராதபடிக்கு வாசல் உட்காந்து நம்ம பார்க்குறோமோ, அதே போல கர்த்தர் சொல்றாரு,
என் வாசப்படி நித்தம் விழிச்சிருக்கேன், எப்போ என் பிள்ளை என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நினச்சிறேன். வாசப்படி நினச்சிறேன், நான் விழிச்சிருக்கிறேன், ஒரு கதவு நிலையிறகு காத்திருக்கேன், என் பிள்ளை எப்போ உள்ளே வரேன்னு சொல்லி நினச்சிறேன், நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சி அதிகாலை நீங்கள் தேடும்போது நான் நினச்சிவேன், நான் உங்களை பாதுகாப்பேங்கிறதான் எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான்கிறார். ஒன்று கத்தருக்கு செவி கொடுத்து கத்தருடைய வழியை காத்து நடக்கிறவன் பாய்க்கவான்கிறாரு. அடுத்தால என்ன செய்றாரு, வாசப்படி நித்தம் விழித்திருந்து என் கதவுல நிலை அறிக்க காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாய்க்கவான்கிறாரு. அடுத்தபடியாக என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான்கிறார். கத்தரை கண்டடைகிறவன், அதிகாலையில் தேடுறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதிகாலை நம்ம ஜெபிக்கும் போது கத்தரை நினைச்சிட கண்டடைகிறோம். கத்தரை கண்டடையும் போது நம்மளை ஜீவனை கத்தரை நினைச்சிறாரு கண்டடைய வைக்கிறாராம், பாதுகாக்கிறாராம். ஏன்னா கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் தயவு கிடைக்குது. அதனால் கர்த்தரிடத்தில் நினைச்சுவோம், அதிகாலையில் நம்ம கத்தரை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு. மாத்திரமல்ல கர்த்தரிடத்தில் நமக்கு நினைச்சது தயம் கிடைக்குது. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை நினைச்சான் சேதப்படுத்துறானா. கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிற மாதிரி ஆயிருமா. அந்த கர்த்தரை நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி வேறு சொல்ல. கர்த்தரை நம்ம நினைச்சக்கூடாது, வெறுக்கக்கூடாது. கர்த்தரை வெறுத்தாலும் கர்த்தருக்கு பாவம் செஞ்சால் ஆத்மாவை சேதப்படுத்துறது சமமாயிருது. கர்த்தரை வெறுத்தா மரணத்துக்கு தான் நம்ம விரும்புகிறோன்னு அர்த்தமானால இதை நமக்கு இதுக்கெல்லாம் நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்க்குறோம், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் நினைச்சுதான் சித்திரம் தீர்க்குதான். இது 8 அதிகாரம் முடிஞ்சு 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தில் ஞானம் தன் வீட்டை நினைச்சுதான் கட்டுதான், தன் 7 தூண்களையும் கூட நினைச்சுதான் சித்திரம் திரிக்கான். ஞானம் இல்லாமல் வீட்டை நினைச்ச முடியாது, கட்ட முடியாது. தூண்களை நினைச்சது சித்திரம் தீர்க்க முடியாது, சித்திரம்லாம் அழகுபடுத்துறது அப்படி நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. அதனால் ஞானம் நினைச்சது வீட்டை கட்டுது, தன் 7 தூண்களை நினைச்சது சித்திரம் இருக்குது, தான் கொளுத்த ஜந்திகளை நினைச்சதான் அடித்து, திராட்சை ரசத்தை நினைச்சதான் பார்த்து வைத்து, தன் போஜன பந்தி நினைச்சதான் ஆயத்தப்படுத்துதான். அந்த அளவில் நம்ம என்ன செய்யணும், ஞானத்துக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம வீடு கட்டப்படுது. வீடுனா இருதயமாகிய வீடு என்னச்சது கட்டப்படுது. பாவம் சாபத்துக்கு இடம் கூடாதபடிக்கு பரிசுத்தமாக வீடு நினைச்சது கட்டப்படுது. அது கர்த்தர் நினைச்சாரு, நம்மளை எப்படி ஒரு வீடு கட்டி அந்த தூணை சித்தம் தைக்கிறாரோ அதே போல் நம்மளை கர்த்தர் நினைச்சாரு பரிசுத்தப்படுத்தி நம்ம நினைச்சாரு பாதுகாத்து வைப்பார். அடுத்தபடியாக தன் கொளுத்த ஜந்திகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜனம் வந்து ஆயத்தப்படுத்தி, தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி, பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் நின்று கூப்பிட்டு, புத்தினை நோக்கி எவன் பேதியோ இடத்துல வரக்கடவன் சொல்றாராம். நம்ம ஞானத்துக்கு இடம் கொடுக்கும்போது, புத்திக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, புத்தினை நோக்கி சொல்றாரு, எவன் பேதையா இருக்கணும்னா அவன் இடத்துல வரக்கடவங்க. நம்ம கர்த்தருடைய புத்திக்கு ஞானத்துக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம பேதையா இருந்தாலும் கூட நினைச்சவாரு நம்ம பக்கத்தில் நம்ம நினைச்சவாரு சரிப்படுத்துவாராம். அந்த பேதைகளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் அப்பத்தை என்ன செய்யுங்க புசித்து, நான் வார்த்தை திராட்சை ரசத்தை என்ன செய்யுங்க நீங்கள் பானம் பண்ணுங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் பேதமையை விட்டு என்ன செய்யுங்க விலகிருங்க, அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க பேதமையை விட்டு விலகுனா நீங்கள் பிழைச்சிருப்பீங்க, புத்தின் வழியில் என்ன செய்ய நடவுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சது விளம்பு தான் வேதவசனம். அது சொல்றாரு, பரியாசக்காரனை என்ன செய்து கண்டிக்கிறவன் லட்சடைவானான். பரியாசக்காரனை யார் கண்டடைகிறானோ அவன் லட்சடைவானான். ஆனால் துன்மார்க்கனை யார் கண்டிக்கிறானோ அவன் நினைச்சதான் தன்னை கரைப்படுத்தி கொள்வானான். பரியாசக்காரனை கண்டிச்சா லட்சம் அடைஞ்சிருவானா, துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தினா அவன் துன்மார்க்க என்ன சொன்னா கேட்க மாட்டானே. அதனால துன்மார்க்குன்னு சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிருவோமா கரைப்பட்டிடுவோம். அதனால துன்மார்க்க நம்ம நினைச்சக்கூடாதான், கண்டிக்க கூடாதான். அடுத்தல பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதங்கிறாரு. அங்கே பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதான் லட்சி அடைகிறான்னு பார்க்குறோம். இங்கே சொல்றாரு, பரியாசக்காரனை என்ன செய்யாத கடிந்து கொள்ளாத அவன் உன்னை என்ன செய்வான் பகைப்பான்கிறாரு. பரியாசக்காரன் நம்ம கடிந்து கொள்ளும் போது நிச்சயமா என்ன செய்வான், நமக்கு நினைச்சிடான் பகைக்க தான் செய்வான். அதனால நம்ம யாரை கடிந்து கொள்ளணும்னா ஞானம் உள்ளவனை தான் நினைச்சிருமா கடிந்து கொள்ளணுமா. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்ளும் போது அவன் நினைச்சுவான் நம்மளை நேசிப்பானா. அடுத்தல ஞானம் உள்ளவர்களுக்கு தான் நம்ம நினைச்சோமா போதகம் பண்ணணுமா. ஞானம் உள்ளவருக்கு போதகம் பண்ணது அவங்க நினைச்சுவாங்க, இன்னும் அதிகமாக நினைச்சுவாங்க, ஞானத்தில் நினைச்சுவாங்களாம் தேர்வாங்களாம். அதே மாதிரி உபதேசம் நீதிமானுக்கு தான் நினைச்சுவான் உபதேசம் பண்ணணுமா. அவன் நினைச்சுவானா அறிவில் நினைச்சுவானா விருத்தி அடைவானா. கர்த்தருக்கு பயப்படுதல் எனது ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது தான் நமக்கு நினைச்சது ஞானம் கிடைக்கும். நமக்கு ஞானம் வேணா கர்த்தருக்கு பயப்படணும். பரிசுத்தரின் அறிவே நமக்கு என்னது அறிவான். அதனால கர்த்தருடைய என்னாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகுங்கிறார். நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் பெருகணும்,
ஆயிரத்தி வருஷங்கள் விருத்தியாகணும் அப்படின்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்குது, அறிவு கிடைக்கிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் நினைச்சது பெருகுது, ஆயுசு வருஷங்கள் நினைச்சுதான் விருத்தி ஆகும். ஆனால் விருத்தியோட வச்சு நினைச்சு வரான், பாதுகாப்பாரான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு நான் தான் ஞானி அப்படின்னு சொல்லி நம்மளே ஞானி ஆக்கிட்டா பரியாசக்காரன் அந்த பலனை நினைச்சுவானா அனுபவிப்பானா, நமக்கு அந்த இது என்னது கிடைக்காதான். அதுபோல் ஒரு மதியற்ற ஸ்திரீ இருக்கான்னு வச்சுக்கிடும், அவள் வாயாடியும் ஒன்று மரியாதை நிர்முடமெல்லாம் இருக்கிறாளாம். ஒரு மதியற்ற ஸ்திரீ வாயாடி ஒன்று மரியாதை நிர்முடமாக இருக்கிறானா, அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடையிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழியில நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லுவாளாம். மதியனை நோக்கி சொல்லுவாளாம், திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரகத்தில் புசிக்க அப்போ இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வரான் சொல்லி கூப்பிடுவாளாம். ஆயினும் மறித்தவர்கள் தான் அவடத்தில் நினைச்சுதான் உண்டு என்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதைகளில் கிடக்கிறார்கள் என்று அவர் நினைச்சாராம் ஏனா. அடுத்தல 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் சாலமோனின் நீதிமொழிகள். இது சாலமோன் நீதிமொழிகள் தானே. 5வது ஞானமுள்ள மகன் நினைச்சாரானா தகப்பன் நினைச்சாரானா சந்தோஷப்படுத்துறானா. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு நினைச்சாரான் சஞ்சலமாக இருக்கிறானா. ஒரு ஞானமாக நடக்கிறவன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். ஆனால் எவன் மூடத்தனமாக இருக்கிறானோ, மூடத்தனம் இருக்க தாய்க்கு தான் சஞ்சலம், தகப்பன்ட்ட கண்டுக்கிட்டாம போயிடுவாங்க. ஆனால் தாய் தான் நினச்சிவா கஷ்டப்படுவா. அதனால் தாய்க்கு அவன் என்ன செய்கிறானா சஞ்சலமாக இருக்கிறானா. அநியாயத்தின் திறவுங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யதான் உதவாதாம், ஆனால் நீதியோ மரணத்துக்கு என்னச்சுமா தப்பி வைக்குமா. அதனால் அநீதி செய்யாதபடிக்கு நீதி இருக்கும்போது நீதி என்னச்சு நம்ம தப்பி வைக்குமாம். கர்த்தர் நீதிமான்களை இணைச்ச மாட்டாராம், பசினால் இணைச்ச மாட்டாராம், வறந்து விட மாட்டாராம். துன்மார்களுடைய பொருளே கர்த்தர் இணைச்சு வர அகற்றி விடுகிறாராம். சோம்பர் கலையால் யாரும் வேலை செஞ்சா அவன் ஏழையாயிருவானா. அதனால் சோம்பலாக வேலை செய்யப்படிக்கு சுறுசுறுப்பாக நம்ம வேலை செஞ்சால் நமக்கு என்ன செய்யுமா செல்வம் கிடைக்குமா. அடுத்தல கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியில மகனை. எப்படி எறும்பு கோடை காலத்தில் என்ன செய்யுது அறுப்பு காலத்திலையும் நம்ம பொருளை சேர்த்து வைக்குதோ, அதே போல் கோடை காலத்தில் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணும். அவன் தான் புத்தி உள்ள மகனா. அதே சமயத்தில் அறுப்பு காலத்தில் அது உழைக்காதபடிக்கு நான் தூங்கிட்டு சோம்பேறியாக இருந்துட்டு வேலை செய்யாதபடிக்கு இருந்தால் அறுப்பு காலத்தில் நமக்கு ஒன்றும் நினச்சது விளைச்ச உண்டாக்குற மகனாகிடுவான். நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அறுப்பு காலத்துல எல்லாம் உழைச்சி வாங்கணும். அப்போ இல்லாதபடிக்கு சும்மா இருந்தால் எப்படி கிடைக்கும் அதான் சொல்கிறேன். அதனால் நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன செய்யுமா ஆசீர்வாதங்கள் தங்குமா. நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கு. நான் கொடுமையோ துன்மார்களுடைய வாய் என்ன செஞ்சிருமா அடைச்சி போட்டுமா. நீதிமானுடைய பேர் என்ன செய்யுமா புகழ் பெற்று விளங்குமா. ஆனால் துன்மார்களுடைய பேர் என்ன செய்யுமா அழிஞ்சு போமா. அதில் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளை நினைச்சிடானா ஏற்றுக்கொள்கிறானா. அளப்புகிற மூடன் நினைச்சுவானா விழுவானா. உத்தமாக நடக்கிறவன் நினைச்சிடனா பத்திரமா நடக்கிறானா. நம்ம உத்தமாக நடந்தால் பத்திரமா நடக்க முடியும். கோணலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படணும். யார் யார் உத்தமமான வழியில் நடக்காதபடிக்கு கோணலான வழியில் நடந்தால் கண்டுபிடிக்கப்பட்டுருவானா. கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்கணும். ஒருத்தர் கண்சாடை கட்டுவாங்க, இது அப்படி இதை அடிச்சிரு அவனுக்கு தீங்க விளைவிச்சிரு அப்படி கண்சாடை கட்டவும் பார்த்தீங்களா. இப்படி கண்சாடை சாட்டுறவன் நோவு உண்டாக்குறானா. அளப்புக்கிற மூடன் விழுவானா. வாய் எப்படி அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அல்ல வாய் ஒரு நேரம் சும்மா இருக்காது. அப்படி அளப்புற மூடன் நினைச்சுவானா விழுவானா. அடுத்தல நீதிமானுடைய வாய் என்னதான் ஜீவ ஊற்றாம். ஆனால் கொடுமையோ துன்மார்களுடைய வாய் நினைச்சுமா அடைக்குமா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கு, கொடுமை திருமண்டுக்கு வாய் அணிச்சது அடைச்சி போட்டுருதான். பகை விரோதங்களை நிச்சயமா எழுப்புவான். பகை விரோதங்களை எழுப்பி விட்டுருது. ஆனால் அன்பு நினைச்சது சகல பாவங்களை நிச்சயமா மூடுமா. புத்திமானுடைய உதவியில் விளங்குவது ஞானமாம். நம்ம அதிகட உதவுக்கு ஏற்றது பிரபு. ஞானவான்கள் நினைச்சாங்க அறிவை சேர்த்து வைப்பாங்களாம். மூடண்ட வாய்க்கு அந்த அறிவு நினைச்சது ஒரு கேடா முடிதான். ஐஸ்வரண்ட பொருள் அவனுக்கு ஒரு அரணான பட்டணமா இருக்குது. ஆனால் ஏழையின் வறுமையோ அவர்கள் நினைச்சதுமா கலங்க பண்ணிருமா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனுக்கு கிடைக்குமா. நீதிமானுக்கு பிரயாசம் ஜீவன் கிடைக்கு. துன்மார்க்குடைய விளைவு பாவத்தை நிச்சயமா பரப்பிக்குமா. புத்திமதிகளை யார் காத்து நடக்கிறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க ஒரு ஜீவ வழியில் நினைச்சுவாங்களா நடப்பாங்களாம். கத்தோட புத்திமதியில் காத்து நடக்கிறவன் ஜீவ வழியில் நடப்பானாம். கண்டனை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம் மோசம் வைக்கிறாங்களாம். நல்ல பகையை என்ன செய்யணுமா மறைக்கிறவன் பொய் உதடான். பகை இருக்குன்னு வச்சுக்கிடும், அதை என்ன செய்வது வழிகாட்டு. அதை பிடிக்க மறைச்சா அதை மறைச்சு வச்சா அது என்ன தரும் பகையை மறைக்கிறவன் பொய் உதடனா. அதில் புறங்குறவன் மதிகடனா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிற மனுஷனும் புத்திமானுங்கிறாரு. சொற்கள் மிகுதியில் பாவம் வந்துடுது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் என்ன காத்து நடக்கணும். அதிகமாக நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அதான் அப்போ தான் பாவம் வராதான். தன் உதடுகளை அடக்கிறவன்
புத்திமானம் தான் நினச்சி அதிகமாக பேசக்கூடாது. நம்ம அதிகமாக பேசுனா ஏதாவது பேசிடும். அப்போ நம்ம நினச்சி நமக்கு இடத்துல மற்றவங்களுக்கு நம்ம பாவத்துக்கு உருவாக்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிடணும். அறிவு நினச்சிடணும், அடக்கணும், அடிக்கிறதும் புத்திமானம். நீதிமானுடைய நாவு சுத்த வழி. அவன் நீதிமான் நினைச்சுறான் சுத்தமாக நம்ம எப்படி பேசணும் பார்த்து நினச்சிடுறான். பேசுகிறான் நீதிமான நாவு சுத்த வழியா. துன்மார்க்கிட்ட மனம் அற்ப விலை நினைச்சதான் பெறாதான். நீதிமானுடைய உதடுகள் நினைச்சுதான் அநேகரை போசிக்குமா. நம்மோடரோ மதியத்தினால நினைச்சுவாங்களாம் மாடுவாங்களாம். இப்போ நீதிமான் உதடு நினைச்சது அநேகரை போசிக்குது. அடுத்தல கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருமா. அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தின் அறிவின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு நினைச்சது ஐஸ்வர்யத்தை தரு. அதனோட கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரும்போது அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு நினைச்சு நிலைச்சிருக்கோம். நம்ம திருப்தியான சாப்பிட்டு நன்றாக இருக்க முடியும். அதான் சொல்ல தீவனை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கும் ஞானம். தீவனை மூடன் நினைச்சு மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பான். ஆனால் புத்திமான் நினைச்சுவான் அவனுக்கு ஞானம் இருக்குனால ஐயோ நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுடுவான், பாதுகாத்துக்கிடுவான். அதான் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு துன்மார்க்கன் ஐயா நமக்கு இது வந்துருமோ அது வந்துருமோன்னு சொல்லி அவன் இதெல்லாம் பயப்படுறானோ அந்த காரியம் அவனுக்கு நினைச்சுமா வந்துருமா. ஆனால் நீதிமான் காரியம் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்குமா. நீதிமான் என்னென்ன காரியங்களாம் நினைக்கிறாங்களோ, என்னென்ன பொருட்கள் வேணும், என்னென்ன காரியம் நினைக்க அதெல்லாம் அப்படி நினைச்சு அவனுக்கு கொடுக்கப்படுமா. ஆனால் துன்மார்க்கன் நினைச்சுவான் பயந்துகிட்டே இருக்கிறனால அவனுக்கு என்ன செய்யாது ஒன்றுமே கிடைக்காதான். அடுத்தல சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்க நினைச்சு வரான், கடந்து போயிடுவானாம். ஆனால் அப்படியே நீதிமான் நினைச்சிடான் நித்திய ஆஸ்தி வரவன். சுழல் காற்று கடந்து போது போல துன்மார்க்கு கடந்து போறான். ஆனால் நீதிமான் நினைச்சிடான் நித்திய ஆஸ்தி வரவங்களா இருக்கிறான். பற்களுக்கு ஆடியும் கண்களுக்கு புகை எப்படி இருக்கிறதோ, பற்களுக்கு என்னது காடி தேவை, கண்களுக்கு புகை எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புறவனுக்கு என்ன இருக்கிறானா. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மதான் ஆயுசு நாட்கள் நினைச்சுமா பெருகப்படுமா. துன்மார்க்கோட வரிசை நினைச்சுமா குறுகி போமா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்வோம். ஆயுசு நாட்கள் இருந்து ஆசீர்வதிக்கப்படும். நீதிமன்றங்களுக்கு என்னென்ன நம்புறாங்களோ அது நினைச்சதான் நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சியா கிடைக்கும். ஆனா துன்மார்க்கோட அபிஷேகம் அழுகுமா. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், ஆனா அக்கிரமருக்கு கலக்கமாயிருந்தான். நீதிமன்றம் என்றுமே நினைச்ச மாட்டான், அசிக்கப்பட மாட்டான். ஆனா துன்மார்க்கன் பூமியில நினைச்ச மாட்டான், வசிக்க மாட்டானா. நீதிமான் வாய் நினைச்சுமா ஞானத்தை வெளிப்படுத்துமா. ஆனா மாறுபாடல் நாவு நினைச்சமா அறுப்புண்டு போயிருமா. நீதிமானோட உதடுகளில் நினைச்ச பிரியமானங்களே பேச அறியுமா. துன்மார்க்கோட வாயினது மாறுபாடு உள்ளதா. ஆனா நம் நீதிமானாக மாறுவோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பார்.